தமிழகத்துல அரசியல், சினிமா துறை, தொழில்துறைன்னு எல்லா துறைகளையும் கட்டி ஆண்ட ஒரு பெண் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வர்றது செல்வி ஜெயலலிதா அம்மையார். அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவங்களோட நோக்கமும் அவங்களோட கோலுமே வந்து சக்சஸ். அதை நோக்கி மட்டும்தான் அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இதற்கிடையில தன்னை எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்கள தன்னோட காலில் விழ வச்ச ஒரு பெண்மணி தான் ஜெயலலிதா. அவங்களோட இறப்புக்கு பிறகு அவங்கள மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விமன் இனிமேல் யார் இருக்க போறாங்க தமிழக அரசியல்ல அப்படின்ற ஒரு கேள்விகள் இருந்தாலும் இப்பொழுதைக்கு விஜயகாந்த் அவங்க வைஃப் பிரேமலதா மேபி இருந்துருவாங்களோ அவங்கள மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா அவங்களோட பிரச்சாரங்கள், அவங்களோட பேச்சுக்கள் எல்லாமே வந்து அனல் பறக்கிற விதமாக தான் இருக்கு. என்னோட வேலை அவங்கள பற்றி குறை சொல்கிறதும் இவங்கள பற்றி குறை சொல்கிறதும் கிடையாது. நான் சொன்ன வேலையை சரியாக செய்யணும் மக்களுக்காக அப்படின்னு பிரச்சாரத்தில் பீரங்கி போல ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறாங்க, அவங்க சொன்னதை செய்வாங்களா. லாஸ்ட் ஒரு 10 days ஆயிடுச்சு நான் என்னோட பையன் விஜயபிரபாகரன் அவங்க கிட்ட பேசலான்னு கால் பண்ணால் கூட எடுக்க மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ பிஸியாக இருக்காங்க அப்படின்னு. அப்பப்போ தன்னோட குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் ஏக்கமாக சொன்னாலும் கூட எண்ணம் எதுவாக இருக்குது அப்படின்னா வின் பண்ணணும், சக்ஸஸ் பண்ணணும். கேப்டன் விஜயகாந்த் அவங்க வந்து மக்களுக்காக தன்னோட சொந்த பணத்தை செலவு பண்ணாங்க. ஆனால் மக்கள் வந்து அவரை கட்சியில் உட்கார வச்சு அழகு பார்க்கலை. அந்த ஒரு ஏக்கம் இருக்கும்ல மக்களுக்கு, அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு ஏக்கத்தை தாண்டி நம்ம வந்து அவரை ஜெயிக்க வச்சுருக்கணுமோ, மீடியாவில் உள்ள விஷயங்களை எல்லாம் நம்பி நம்ம அவரை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ற ஏக்கம் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இப்போ பிரேமலதா என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் மறுபடியும் எங்களை தோக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது கூடவே சேர்த்து ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் அவங்க போகும் பொழுது தன்னோட வேதனையை, தன்னோட எமோஷன்ஸை வந்து அழுகையாகவும் ஒரு வீர மங்கையா வேதனையாகவும் சவாலாகவும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட பிரச்சாரங்கள் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகிறாங்க, இதன் பிறகு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆஸ் மை விஷ் விஜய பிரபாகரனாக இருக்கட்டும், அவங்களோட கூட்டணி கட்சிகள் வின் பண்ணணும் அப்படின்றது.